நம்மோடு இணைந்திருக்கும் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுத்துக்களம் விருது விழாவில் இன்றைக்கு விருது பெறுகிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். முதல்ல கபீர் அவர்களுடைய ஒரு கவிதை இருக்கிறது. பூக்களும் கனிகளும் வேண்டுமென்றால் நீ நீரூற்ற வேண்டியது வேர்களுக்கு அப்படின்னு. எழுத்துக்களம் வேர்களுக்கு நீரூற்றும் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எழுத்துக்களம் அமைப்புக்கு வாழ்த்துக்கள். சமீபத்தில் இன்றைக்கு விருது பெறுகிற நான் பெரியசாமி ஒரு பதிவு போட்டிருந்தார். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், நிறைய பேருக்கு முதல் விருதை எழுத்துக்களம் வழங்கி இருக்கிறது. முதல் கவிதை தொகுப்பை போல, முதல் அச்சான படைப்பை போல, முதல் காதலை போல முதல் விருதுங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சிகரமான, எவ்வளவு நினைவில் எப்பவும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. அதை எழுத்துக்களம் செய்து கொண்டிருக்கிறது, வேருக்கு நீரூற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிடத்தகுந்த படைப்பாளர்களை, படைப்பாளுமைகளை நமக்கு அறிமுகம் செய்து வைத்து அவர்களை இந்த மேடையில் சிறப்பு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு விருது பெறுகிற அத்தனை பேரும் நண்பர்கள். மேடையில் இருக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடியவரும் நண்பர், விருதை கொடுக்க போகிறவங்களும் நெருங்கிய நண்பர், வாழ்த்துறை வழங்குகிறவர்கள், விருது பெறுகிறவர்கள், அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நண்பர். அன்பாதவன் அவர்கள் சொன்னது போல் இது ஒரு குடும்ப விழாவை போல தான் இருக்கிறது. ஒரு குடும்பத்திலிருந்து நம்மை நாமே பாராட்டி கொண்டு ஒரு விழாவை நடத்துவது போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. தமிழகம் முழுக்க இருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் எழுத்துக்களம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு நானும் இங்கு விருது வாங்கினேன். அவ்வகையில் இது இன்னும் கூடுதல் நெருக்கமான மேடையும் கூட. இந்த 9 விருதாளர்களுடைய படைப்புகளும் எனக்கு மிகவும் பரிச்சயம். வாசித்திருக்கிறேன் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து. ஒரு புத்தகம், ஒரே சிறுகதை தொகுப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய சுஜாதா செல்வராஜ் அவர்களுக்கும் இன்றைக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இலக்கியத்தில், சினிமா துறையில், விமர்சனத்துறையில் இயங்கிக் கொண்டிருக்கிற கவிதைக்காரன் இளங்கோ அவர்களுக்கும் இங்கு விருது வழங்கப்படுகிறது. இருவருக்கும் முதல் விருது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்து பெரியசாமி அவர்கள் அதை போட்டிருந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்படி கவனப்படுத்தப்பட வேண்டிய படைப்பாளர்களை, இதுவரைக்கும் கவனப்படுத்தாத படைப்பாளர்களை தேர்ந்தெடுத்து விருது கொடுப்பது அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். அது அவர்களுக்கு இது ஒரு முதல் படியாக இருக்கட்டும். அவர்கள் இன்னும் மென்மேலும் நிறைய விருதுகளை பெற வேண்டும் அப்படின்னு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாணற்காடன் அவர்கள், மாயப்பச்சி பா ராஜா அவர்கள், சிவகுமார் முத்தையா அவர்கள், போ செந்திலரசு அவர்கள், நான் பெரியசாமி, கு இலக்கியன், இவர்களுடைய படைப்புகளின் வழியாக அவர்களை மிகவும் நெருக்கமாக உணர்ந்தவன் நான். இவர்களுடைய படைப்புகளை நிறைய இடங்களில் பேசியும் அறிமுகம் செய்தும் பேசியிருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் விருது கொடுக்கறது அப்படிங்கிறது சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு எனக்கு கொடுத்தது இப்போ எப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததோ அதை விடவும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு விடவும் கூடுதல் மகிழ்ச்சி என்னென்னா, இன்றைக்கு சோலை மாயவன் அவர்களுக்கும் விருது கொடுப்பது. எங்களோடு எப்பொழுதும் களத்தில் இருக்கக்கூடிய நண்பர், தன்னுடைய அன்றில் சேனல் மூலமாக தொடர்ந்து இலக்கிய உரைகளை நம்ம ஸ்ருதி டிவிக்கு அப்புறமா தன்னுடைய அன்றில் சேனல் வழியாக நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். காலையில் வந்ததையுமே சுகிருதராணி தான் சொன்னாங்க, சுடர்வெளியோடைய எங்கேயோ பார்த்துருக்கேன், நேற்று அன்றில் சேனலில் அவங்களுடைய பேச்சை கேட்டேன் அப்படின்னாங்க. அப்போது இப்போ இந்த காலம் வந்துட்டு நம்ம பேச்சை, கவிதைகளை, எழுத்தையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஊடகம் நம்மக்கிட்ட இன்னும் ஒரு அடுத்த வாய்ப்பை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அது இலக்கியத்துக்காக. இப்போ நேற்று கூட ஒரு இயக்குனர், நடிகர் இறந்துட்டார். அங்கே நடந்த சலசலப்பு நம்மெல்லாம் தெரிஞ்சது தான். ஒரு துக்க வீட்டில் போய் நம்ம மைக்கை நீட்டிட்டு கேமரா வச்சுட்டு என்ன வேலை பார்க்கக்கூடாது, அதை பார்க்குற ஊடகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோனை, தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு கேமராவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும்னு இலக்கிய நிகழ்வுகளுக்கு போய் அங்கு இலக்கிய உரைகளை பதிவு செய்து அதை வாசகர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் வேலையும் சேர்த்து கூடுதலாக பார்த்துட்ருக்கார், தன்னுடைய எழுத்துப்பணியோடு சேர்த்து. அதற்காகவும் சேர்த்து இந்த விருது அவருக்கு கொடுக்கப்படுறதா நினைக்கிறேன். சோலைமாயவன் அவர்கள் உட்பட விருதாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எழுத்துக்களம் இன்னும் மென்மேலும் ஒவ்வொரு ஆண்டும், அன்பாதவன் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம வெற்று நாட்களிகளை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. 4 பேர் இருந்தாலுமே அது ஒரு நல்ல இலக்கிய கூட்டம் தான். ஆனால் இங்கே வந்துட்டு 40 பேருக்கு மேலே இருக்காங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியோடும் ரொம்ப உற்சாகத்தோடும் இந்த நிகழ்வை எடுத்துக்கலாம். ஏன்னா நான் மதிக்கிற, விரும்புகிற இளம் கவிஞர்கள் நெகிழன் வந்திருக்காரு, சேலம் ராஜா வந்திருக்காங்க, இன்னும் நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. ஆக இங்கே எல்லாருமே படைப்பாளர்களாக இருக்காங்க.
அவர்களின் முன்னால் ஒரு படைப்பாளன் விருது பெறுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே அவர்களுக்கும் பெருமை, எழுத்துக்களத்துக்கும் பெருமை. இந்த செயல்பாடு இன்னும் உற்சாகத்தோடு தொடர என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். விருது பெற்றவர்களுக்கு மீண்டும் மீண்டுமாக எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.